வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரை கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், துரோகங்கள், இழப்புகள், மனவலிகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், இவை அனைத்திற்கும் ஒரு முக்கிய காரணமாக விளங்கியது ராகு கேது. ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில அமைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். அதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நீங்க நினைத்து புலம்பியிருப்பீங்க. ஏன் அழுக கூட செஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த சோதனை களமானது முடிவடைய போது இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்கு வரவுள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும், கிரகநிலை எப்படி மாறப்போகிறது, எந்த விதமான அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கப் போகிறது, எந்த திடீர் சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை தனுசு ராசிக்கு ராகு கேது தரித்தித்த கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாம கெடுதல்கள். பொதுவா தனுசு ராசியில பிறந்த அனைவருமே நேர்மையும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாகவே எப்பொழுதுமே இருப்பாங்க. ஆனா இந்த ராகு கேது சேர்ந்து உங்களை சோதித்த காலம் மிகவும் ஒரு கடினமான ஒரு காலமாகவே இருக்கும். இதுல இருந்து எழுந்து நீங்க வெளிவருவதற்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்களை நீங்க அடைந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகம், நீங்க நம்பிய ஒரு நபர், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவரோ, நண்பராக இருந்தவரோ, இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னரோ, இல்லைன்னா காதலோ, இல்லைன்னா திருமண உறவுல இருக்கக்கூடிய நபரோ, இவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆழமான காயத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அவரினால் உங்களுடைய வாழ்க்கையில பின்னால் பேசப்பட்டிருக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகள், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயருக்கு ஒரு கரையவே அவங்க பூசிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் தடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவங்க எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அவங்க எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அது நீங்க தெரிஞ்சிட்டு அப்படின்னா ரொம்பவும் நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடனே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வேலை தொழில ஏற்பட்ட சிக்கல்கள், இந்த ராகு கேது பகவான்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில லாபத்தை குறைத்திருக்கும். பணியாளர்களின் நிலையற்ற ஒரு நடத்தையை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். மேலதிகாரிகளின் அநியாயமானது உங்களுடைய கண்ணிற்குள் தெரியும். வேலை சுமையானது உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தடைபட்டிருக்கும். பல நேரங்கள்ல உங்களுக்குள் நம்ம அடுத்து என்ன செய்வது, ஏன் என்னை மட்டும் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு இதனால உங்களுடைய வேலையை கூட உங்களால சரியாக செய்ய முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது மட்டும் இல்லாம நிதி சிக்கல்களும் பண இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். செலவு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஆனா வருமானம் உங்களுக்கு வரும், ஆனா தாமதமாக வரும். நீங்க நினைத்ததை விட உங்களுக்கு வேண்டிய நேரத்துல அந்த ஒரு பணமானது உங்களுடைய கைக்குள் கிடைக்காது. தாமதமான வருமானம் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற செலவானது உங்களுக்கு ஏற்படும். பண உதவியானது கொடுத்து மோசடியானது ஆகும். வீட்டில் நிதியோட அழுத்தமானது அதிகரிக்க செய்யும். கேது காரணமாக உங்களுக்கு பணமானது உங்களுடைய கையில் தங்காமல் இருக்கும். அடுத்ததாக ராகுவின் மாயைகள், தூக்கம் இல்லாமல் இருப்பது, மன அழுத்தங்கள். ஏன் வெறும் பேசுவதற்காக கூட சிலர் நம்மகிட்ட கூட பேச மாட்டிக்காங்க, எதுக்கு நம்மளை விட்டு விலகி செல்றாங்க, தனிமை உணர்வு எதுக்கு நமக்குள்ள ஏற்படுது, இது அனைத்திற்கும் காரணமாக விளங்குவது இந்த ராகுவின் மாயை. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள், சண்டைகள், தவறான புரிதல்கள், 3ஆம் நபர் தலையிடுதல், சிலருக்கு உறவு முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கும். நல்லவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருப்பாங்க. பொறாமை கொண்டவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்க செய்த நன்மைகளினால் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து அவங்க உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. இதை பார்த்து கொண்டு நீங்க நின்று கொண்டே இருப்பீங்க. எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இதுவரைக்கும் நின்று கொண்டு தவித்து கொண்டு இருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுக்கப்புறம் இந்த 5 நாட்கள் தனுசு ராசிக்கு வரவுள்ள கிரகநிலை மாற்றங்கள். இந்த 5 நாட்கள் தனுசு ராசிக்கான ஒரு அதிர்ஷ்ட சக்தியின் உச்சநிலையாக மாறும். ஏன் அப்படின்னா ராகு துன்பத்திலிருந்து உங்களை விலக்கப் போகிறது. கேது பகவான் உங்களுடைய மனக்குழப்பத்தை விடுவித்து அமைதியை கொடுப்பதற்கான நல்ல ஒரு மாற்றத்தில் இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், பட்ட துயரங்கள், பட்ட துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு விடுபாடு நடந்து நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக குரு பகவான் ஆதரவு கிடைப்பதற்காக உங்களுக்கு தொடங்குவார். உங்களை விட்டு சென்றவர்கள் அனைவரும் உங்களை தேடி வருவதற்கு காரணமாக இருப்பது குரு பகவான். அடுத்ததாக சனி பகவான். சனி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுவார். இப்போ அவற்றை தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பழைய பிரச்சனைகள் அனைத்துமே திடீர்னு ஒரு முடிவை தேடி வரும். ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்படும். உடல்லையும் சரி, மனமும் சரி, இந்த ஒரு நேரத்துல எல்லா விதமான பாரமும் நம்மளை விட்டு அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படும். இருந்த பயம், அழுத்தம் அனைத்தும் உங்களுக்கு குறைய தொடங்கும். இந்த நாள் தனுசு ராசிக்கு மிகவும் ஒரு முக்கியமானதாக மாறும். தடைப்பட்ட பணம் உங்களை தேடி வரும். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வங்கி பணம்,
தொடர்பான பெரிய ஒரு நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். ப்ரொமோஷனோ இல்லைன்னா டிரான்ஸ்பர் தொடர்பான ஒரு செய்தி உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமாக மாறும். தொழிலில் ஒரு ஆர்டர் ஆனது உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியமான கூட்டமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உறவுகள் அனைத்தும் சரியாகும். பேசாமல் இருந்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களை தொடர்பு கொள்வாங்க. வீட்டுல ஒரு அமைதி ஏற்பட்டு உறவுகள்ல மீண்டும் ஒரு பாசமானது திரும்பும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களை எதிர்த்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களை எதிர்த்தவங்க அனைவருமே இந்த ஒரு நேரத்துல தடையா இருந்திருப்பாங்க. அவர்கள் அனைவரும் விலகுவாங்க. உங்கள் தீங்கு நினைத்தவர்கள் உங்களை விட்டு பின்னடைவு செய்வாங்க. நீங்கள் பேசாமலேயே உங்களுடைய மதிப்பானது இந்த ஒரு நேரத்தில் உயர்வும். இதற்கு காரணமாக இருப்பது சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய மாற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி அமைக்கப் போகிறார். அடுத்ததாக அதிர்ஷ்ட வெடிப்புக்கான ஒரு நாள். இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்குள்ளே ஏற்படும். அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். முக்கியமான நபர் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார். உங்களுக்கு மறுபிறவி போன்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். இது தனுசு ராசிக்கான இல்லாத இடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான திருப்பு முனைகள். முதலாவதாக வேலை தொழில உயர்வு. உங்களின் பெயரானது நீங்க செய்து கொண்டிருக்க வேலையிலேயோ தொழிலையோ நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். சுலபமாக முடியாத வேலைகளை கூட உங்களால முடித்து காட்ட முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள், அந்த அளவுக்கு ஒரு டேலண்டும் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள். அடுத்ததாக நிதி வளம். வருமானத்தோட நிலையானது உயர ஆரம்பிக்கும். நீண்ட கால நிதிக்கான ஒரு சிக்கலானது சரியாகும். செலவுகள் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். அடுத்ததா உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றம். பழைய நபர் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் திரும்பி வந்து பேசுவார். குடும்பத்தில் இதனால அமைதி ஏற்பட்டு நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். இதுவரை யாரும் கவனிக்காத உங்களின் உழைப்பை மக்கள் இந்த ஒரு நேரத்துல பார்க்க தொடங்குவாங்க. இதனால மக்களின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் அதிகமாகவே கிடைக்கும். அடுத்ததா மன அழுத்தமானது குறைந்து உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட தொடங்கும். இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப் போகிறது. திடீர்னு ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். உயர்ந்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பயணம், அமைப்பு, வீடு சம்பந்தமான நன்மைகள் இது அனைத்தும் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்துல ஒரு மகிழ்வு, பணவரவு தொடர்ச்சியாக உங்களுக்கு வருவதற்கான ஒரு மாற்றமாக இருக்கும். எதிரிகள் அவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையில் நீங்க கடந்த காலத்துல சந்தித்த கெடுதல்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் இந்த 5 நாட்கள்ல நிச்சயமாக அது அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது நடக்கும். இனி வருகின்ற காலம் உயர்வு, அதிர்ஷ்டம், அமைதி, வளர்ச்சி இது அனைத்தும் உங்களுடைய காலத்துல நிச்சயமாக மாறும். உங்களுக்கு உரிய பலன்களானது கிடைக்கும். உங்களுக்கான நேரமானது தொடங்கி கொண்டு இருக்கிறது. இனிமே நம்பிக்கையுடன் நீங்க முன்னேறுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகிறது. நீங்க நினைத்ததை விட நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா, இதுவரை நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். எனவே நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.